வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வந்து ரெண்டாவது செமிஃபைனல் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் நியூசிலாந்து மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான். அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல தான் கொடுக்குறோம். ஒருவேளை வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாட்டும் ஒரு பிளேயரோட இன்ஜுரி ஸ்டாட்ஸ் ஏதாச்சும் வந்ததுன்னா அப்டேட் பண்ற இடம் டெலகிராம் தான். ஸோ மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல உங்களுக்கு பிளேயர்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல் ஸ்டாட்ஸ் வேணும் அப்படின்னா பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸ் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி எல்லா மேட்சும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் முன்னாடி பிளேயர்ஸை பத்தியான ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து இன்னைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன் எப்படி நியூசிலாந்து பவுலர்ஸ் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டாட்ஸ் கூட உங்களுக்கு இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய ஸ்போர்டசி ஆப்ல இது வரைக்கும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்க எல்லாருமே மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. குறிப்பா நம்ம ஃபோக்கஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன் அப்படிங்கிற பாப்பை தான் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ பாப் 1, பாப் 2, பாப் 3, பாப் 4 அப்படின்னு சொல்லி டெய்லி எல்லா மேட்சுக்குமே கொடுப்பாங்க. அதுல உங்களுக்கு எது கரெக்டா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணி பிளே பண்ணிக்கலாம். இந்த பாப் 1ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா பேட்ஸ்மேனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீவ் ஸ்மித், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹெட், சுப்மன் கில். இதுல உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்டே போயிட்டு இன்னைக்கு வந்து ஹெட்டை வச்சு கூட நீங்க ஜாயின் பண்ணலாம். இல்ல அப்படின்னா உங்க ஆப்பனண்ட் வந்து ரோஹித் சர்மாவை வச்சு ஜாயின் பண்ணியிருக்கானா அப்படிங்கறத கூட நீங்க பார்க்க முடியும். இப்ப நீங்க ஃபேண்டசி டீம்ல வந்து பார்க்க முடியாது. ஆனா இதுல வந்து நீங்க பார்த்துட்டு அதுக்கு ஏத்தாறு போல கூட நீங்க ஒருவேளை சுப்மன் கில்ல வச்சு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வெர்சஸ் சுப்மன் கில்னு போகும். மீதி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே கேன்சல் ஆயிருவாங்க. உங்களுக்கும் உங்க ஆப்பனண்ட்டுக்கும் 1 vs 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பாப் தான். ஸோ விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கஷ்டப்பட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் எதுவுமே போட தேவையில்லை. கொடுத்திருக்க 5 பிளேயர்ல ஒரு பிளேயரை வந்து செலக்ட் பண்ண போறீங்க. அண்ட் ப்ரெடிக்ஷன் லாகூர்ல வச்சுதான் இந்த மேட்ச் நடக்கு. பிச்சோட பவுண்டரி லைன் ஆவரேஜான ஒரு பவுண்டரி லைனா தான் இருக்கு. ஆஃப் சைட் லெக் சைடு பார்த்தோம் அப்படின்னா 70, 67, ஸ்ட்ரைட்ல 76 இருக்கு. பிச்சோட வியூ பாருங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பேட்டிங் ட்ராக். பால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டுக்கு வந்து should come on to the bat nicely. அதாவது பால் வந்து பேட்டுக்கு வந்து ரொம்ப நைஸா வரும். எந்த ஒரு ஸ்விங் எதுவும் இல்லாம 300+ அடிக்கணும்னு நினைச்சா கூட இந்த பிச்சில் வந்து பாசிபிள். அப்படி அடிச்ச டீமால தான் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும். ஏன்னா பிச்சு வியூ பாத்தீங்கன்னா ஒரு விரிசல் எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு பிளாட்டான ஒரு ஹைவே கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அதனால நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கா தான் இருக்குது. அண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓவராலா இந்த வெனியூல எப்படி ரிசல்ட் கிடைச்சிருக்கு. மொத்தமா 70 இன்டர்நேஷனல் ஓடிஐ மேட்ச் வந்து ஆடிட்டாங்க. அதுல 36 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 33 பேட்டிங் செகண்டும் ஒரு மேட்ச் வந்து டிராவா இருக்கு. 260 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோர். பட் நீங்க வந்து 300+ கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் இன்னைக்கு. அண்ட் ஹை ஸ்கோர் 375, லோ ஸ்கோர் 75க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அண்ட் நம்ம இப்போ ப்ரெடிக்ஷன் வந்து பாத்திரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூசிலாந்து டீமை வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல நியூசிலாந்து வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்கிறாங்க. அவங்க எல்லா மேட்சுமே நல்லா வின் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஒரு டீமா வந்து செம்மையா ஆடுறாங்க. ஸோ செமிஃபைனல்ல வின் பண்றது கூட கொஞ்சம் பாசிபிள் இருக்கு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான டீம் வந்து எப்பவுமே வந்து லீக் ஸ்டேஜ்லாம் சூப்பரா விளையாடுவாங்க. அவங்களுக்கு எம்என்ஏ இந்த குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல்ஸ் தான் ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய மைனஸா நான் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பாக்குறேன். ஸோ வில்லங்கும் ரவீந்திராவும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் வில்லங் அதான் மேட்ச் மட்டும் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அடுத்த 2 மேட்சுமே வெறும் ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்திருக்கிறாரு. அது போக இந்த வெனியூலையும் அவருடைய ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா 2 மேட்ச்ல 12 தான் அவருடைய ஆவரேஜா இருக்கு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகைன்ஸ்டாவும் 26 மட்டும்தான் அவர் வந்து ஸ்கோர் பண்ணி இருக்கிறாரு. ரீசன் என்ன அப்படின்னா அண்ட் யான்சன் பிளஸ் இங்கிடி அண்ட் ரபடா இவங்களுடைய ஸ்டார்டிங் அட்டாக் வந்து உண்மையிலே சூப்பரா இருக்கும். அதனால வில்லங்கால பெருசா ஸ்கோர் பண்ண முடியல. இன்னைக்கு மேட்ச்லயும் நம்ம வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு 30 ரன்னுக்கு உள்ளதான் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் ரவீந்திரா ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. பிளஸ் பவுலிங் ஆப்ஷனும் அவர்கிட்ட இருக்கு. 6th பவுலிங் ஆப்ஷன்ல அவர் வந்து அந்த டீம்ல வந்து இருக்கிறாரு. அது ஒரு நோட்டபிளான ஒரு இது. ஏன்னா ஓப்பனிங் ஆடக்கூடிய பிளேயர் 5 ஓவர் பவுல் பண்றாரு அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
பிளஸ் இந்த வென்யூல ஒரு மேட்ச் ஆடி 25 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆப்போனன்ட் டீம் நம்மளுடைய நியூசிலாந்து டீம், நம்ம நியூசிலாந்து வந்து சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்ட் ஆடும்போது 9 ரன் தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஆவரேஜ் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு 30+ ரன் எதிர்பார்க்கலாம். பிளஸ் பவுலிங் வந்து 5 ஓவர் பவுல் பண்ணிட்டார் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா ஒரு விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா நியூசிலாந்துல வந்து சவுத் ஆப்பிரிக்கால நிறைய டாப் ஆர்டர்ஸ்ல வந்து ரைட்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால ஒரு விக்கெட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வில்லியம்சன் நம்ம சொன்னோம் நல்ல ஃபார்ம்ல ஆடுறாரு அப்படின்னு. ஆனா சாம்பியன்ஸ் டிராஃபி ஆரம்பிச்ச 2 மேட்சா ஃபிளாப் கொடுத்தாரு. ஆனா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஒரு சூப்பரான ஸ்கோர் பண்ணாரு. அண்ட் இந்த வென்யூலையும் சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஆப்போனன்ட் டீம் கிட்டையும் ஒரு சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த டாப் 3ல நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு 50+ ரன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அது வில்லியம்சன் கிட்ட தான் எதிர்பார்க்கலாம். மீதி 2 பேர்கிட்டயுமே ஒரு 30 ரன்னுக்கு உள்ளதான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஆர்டர்ஸ். மிச்சல் வந்து இந்த சீரீஸ்ல ஒன்னும் பெருசாடல. மொதல் மேட்ச் வந்து ஒரு 10 ரன்னு, அடுத்து லாஸ்ட் விளையாட்ட இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாவும் 17 ரன்னு, பவுலிங்கும் பெருசா ஒரு பண்ணவில்லை. அடுத்து இந்த வென்யூல வந்து ஒரு சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்காரு, 46 வச்சிருக்காரு. ஆப்போனன்ட் டீம் கிட்ட பாருங்க சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட 17 தான் வச்சிருக்காரு. இந்த வென்யூல நல்லா ஆடி இருக்காரு. ஆப்போனன்ட் டீம் கிட்ட சரியா ஆடல. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் அட்டாக்ங்கிறது குறைச்சு மதிப்பிட முடியாது, நல்ல ஒரு அட்டாக்கா இருக்குங்கிறதுனால நம்ம அவர்கிட்ட இருந்தும் ஒரு 30 ரன்னுக்கு உள்ளதான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து மிச்சல் கிட்ட வந்து ரன் எதிர்பார்க்க முடியும். அண்ட் லதாம் வந்து நல்லா ஆடக்கூடிய பேட்டர், ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. பிளஸ் இந்த வென்யூல ஒரு ஆடல. அண்ட் ஆப்போனன்ட் டீமுக்கு அகைன்ஸ்டா ஒரு 21 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நான் வந்து லதாமோட ஃபார்மை பார்த்துட்டு ஒரு 40 ரன்னுக்குள்ள வந்து கண்டிப்பா அடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிலிப்ஸ் இந்த சீரீஸ் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொதல் மேட்ச் மட்டும்தான் நல்லா ஸ்கோர் பண்ணாரு. 2வது மேட்ச் தான் ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் தான். 21 ரன்னுக்கு ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் வச்சா கூட அது ஒரு ஃபிளாப்பான ஃபேண்டசி பாயிண்ட் தான். இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாவும் ஒரு 12 ரன் அவங்க ஸ்கோர் பண்ணாரு. ஸோ 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி மேட்ச்ல வந்து நம்ம வந்து பிலிப்ஸை வந்து கண்டிப்பா நம்பலாம். குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 40+ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7th பவுலிங் ஆப்ஷன்ல அந்த டீம்ல இருக்கிறாரு. ஃபுல்லா பவுல் பண்ண மாட்டாரு. மொதல் மேட்ச் ஒரு 9 ஓவர், 2வது மேட்ச் வந்து ஒரு 2 ஓவர் அந்த மாதிரி தான் பவுல் பண்றாரு. பட் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல இந்த ஆப்போனன்ட் டீம் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா சூப்பரா ஆடி இருக்கிறாரு. இந்த வென்யூலையும் 67 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதனாலதான் நான் 40 ரன் அடிப்பாருன்னு சொல்றேன். சும்மா கண்ணை மூடிட்டு நான் சொல்லல. ஸோ ஒரு 60-80 இருக்கு. ஸோ ஒரு பாதிக்கு பாதி வச்சா கூட ஒரு 40+ ரன் வந்து இந்த வென்யூல ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு. ஸோ அவ்வளவுதான் நண்பா. டாப் 6 வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து பவுலர்ஸ் நல்ல டாமினேட் பண்ணி விக்கெட் ஸ்கோர் பண்ணி தான் கொடுக்குறாங்க. முக்கியமா வந்து பிரேஸ்வெல் அண்ட் வந்து மிச்சல் சாண்டர் 2 ஸ்பின்னர்ஸ்மே வந்து முக்கியமா இருக்கிறாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா அவங்களுடைய 10 ஓவரை வந்து பவுல் பண்ணிடுறாங்க. யாருக்கு எப்படி போனாலும் சரி அவங்களுடைய 10 ஓவர் ஸ்பெல் அப்படிங்கிறத கண்டிப்பா முடிச்சிடுறாங்க. அதனாலே அவங்க கிட்ட இருந்து நம்ம விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். அதே போல இந்த வென்யூல பாருங்க 2 மேட்ச்ல 31 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு மேட்சுக்கு 15 ரன் அடிக்கிறாரு. பிளஸ் ஒரு விக்கெட் கூட எடுத்து கொடுக்காரு. அதே போலதான் சாண்டர் 2 மேட்ச்ல 8 ரன் பிளஸ் 3 விக்கெட், ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட் இந்த வென்யூல எடுக்கிறாரு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா ஒரு மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறாரு. சாண்டர் 8 மேட்ச்ல 6 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு. சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா சாண்டர் வந்து கொஞ்சம் விக்கெட் கம்மியா தான் எடுத்திருக்கிறாரு. இந்த வென்யூலையும் ஒரு விக்கெட் தான் இதை எடுத்திருக்காரு. அதனால நம்ம குறைஞ்சது சாண்டர் கிட்ட இருந்து 1 or 2 விக்கெட்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே போலதான் பிரேசில் கிட்ட இருந்து 1 or 2 விக்கெட் தான் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். அதுக்கு மேல அவங்களால எடுக்கிறது கஷ்டம். அட்லீஸ்ட் 1 எடுப்பாங்க, இல்லைன்னா 2 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஜெமிசன் ரீசெண்ட் டைம்ஸ்ல இறக்குறாங்க. பட் ஒரு விக்கெட் தான் ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. இந்த வென்யூலையும் அவர் ஆடினது இல்லை, இந்த ஆப்போனன்ட் டீமுக்கு அகைன்ஸ்டாவும் ஒரு ஆடல. பட் குறைஞ்சது 1 or 2 விக்கெட் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நல்லாவே பவுலிங் பண்றாரு. மேட் ஹென்ரி ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் நம்ம கூட வைஸ் கேப்டனா வந்து ட்ரை பண்ணோம். ஏன்னா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா நல்லா பவுல் பண்ணியிருந்தார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. அண்ட் இந்த வென்யூல பாருங்க 2 மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஆப்போனன்ட் டீம் கிட்ட 5 மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ வென்யூல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆப்போனன்ட் கிட்ட தான் இருக்கு. ஸோ குறைஞ்சது நம்ம வந்து 2 விக்கெட் வந்து மேட் ஹென்ரிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அதே போலதான் வில்லியம் ரூட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. விக்கெட் எடுக்காத மேட்சே கிடையாது. அதனால எல்லா மேட்சுமே குறைஞ்சது 1 or 2 விக்கெட் வந்து கிடைச்சிரும். 2 விக்கெட் கிடைக்கல. டெத்ல எல்லாம் அட்டாக் பண்றாரு, இனிஷியல் அட்டாக் பண்றாரு. இந்த வென்யூலையும் 2 மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஆப்போனன்ட் டீம் கிட்டையும் ஒரு மேட்ச்ல 2 விக்கெட் எடுக்கிறாரு. அதனால இதெல்லாம் பேஸ் பண்ணி 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம்.
அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்கா டீமோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா நல்ல டீம் தான், நல்லா ஆடுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செமிஃபைனல்ல ஃபைனல்ஸ்ல தான் அவங்களுடைய மைனஸ் வந்து டப்புன்னு காட்டிட்டு போயிடுவாங்க, டப்புன்னு எல்லாருமே அவுட் ஆகி போயிடுவாங்க. ஸோ ரிக்லட்டன் அண்ட் பவுமா தான் இன்னைக்கு ஓப்பனிங் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டப்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் பவுமா இன்ஜுரிங்கிறதுனால உள்ள வந்தாரு. பட் பவுமாவுக்குன்னு இந்த மேட்ச் ஆடாம போறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ரிக்லட்டன் ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் ஆடுறாரு, ஓப்பனிங் ஆடுறாரு. குறைஞ்சது நம்ம வந்து ரிக்லட்டன் கிட்ட இருந்து ஒரு 30+ ரன் வந்து எதிர்பார்க்கலாம். அதே போல இன்னைக்கு வந்து அங்க மேட் ஹென்ரியும் வில்லியம் தான் அட்டாக் பண்ண போறாங்க. வில்லியம் ரூட்ஸ் தான், ரெண்டு பேருமே நல்ல ஸ்ட்ராங்கான பவுலர். அதனால நம்ம வந்து 30 ரன் எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை. 30 ரன் ஊட்டி விட்டாலும் ஆடிடுவாரு. அண்ட் பவுமா பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு 58 ஸ்கோர் பண்ண இந்த சாம்பியன்ஷிப்ல இந்த வெனியூல 20 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஆப்போனன்ட் டீம் கிட்டையும் 22 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி பவுமாவும் ஒரு 30 ரன்னுக்குள்ள அவுட் ஆறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. அடுத்து டசன் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு இந்த டீம்ல, சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல. இதுக்கு முன்னாடி நடந்த SA T20 நல்லா ஆனாரு, அவங்க விளாண்ட டீம் தான் கப் அடிச்சுது. இந்த வென்யூல ஆடல, பட் ஆப்போனன்ட் டீமுக்கு அகைன்ஸ்டா சூப்பரான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ டசன் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. ஒரு 50+ அப்படிங்கிற ஸ்கோர் வரணும் அப்படின்னா அது டசன் கிட்ட இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பால் வந்து தரையோட தான் எல்லாமே ஸ்கோர் பண்ணுவார், அவசரப்பட்டு கேட்ச் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மார்க்ரம் லாஸ்ட் மேட்ச் வந்து கேப்டன் பண்ணாரு, பட் லைட்டா ஒரு இன்ஜுரி ஆனாரு. என்ன நிலைமைன்னு இன்னும் தெரியல. சவுத் ஆப்பிரிக்கா நம்ம ட்விட்டர் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எதுவுமே அப்டேட் கொடுக்கல. பட் இது வரைக்கும் மார்க்கம் விளையாடுவார் நம்புறேன். பட் எதுவும் மார்க்ரம் பத்தி அப்டேட் வந்ததுன்னா டெலகிராம்ல உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ ரீசெண்டா 52 ரன் ஸ்கோர் பண்ணாரு. இந்த வெனியூல 52 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஆப்போனன்ட் டீமுக்கு அகைன்ஸ்டா ஒரு 44 வந்து ஆவரேஜ் வச்சிருக்காரு. நல்ல ஃபார்ம்லயும் இருக்கிறார். ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஃபார்ம்ல இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு 40+ ரன் வரைக்கும் மார்க்ரம் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து கிளாசன் அடிச்ச அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பங்கமா ஆடிடுவாரு. 64, 80, 90 ஆடுவாரு. சில அன்னைக்கு முக்கியமான மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பினிஷ் பண்ணி கொடுக்குற நேரத்துல அவுட் ஆகி போயிடுவார். நம்ம கூட அவுட் ஆனார்ல அந்த மாதிரி. ஸோ அந்த வென்யூல ஆடல, ஆப்போனன்ட் டீமுக்கு அகைன்ஸ்டா 15 தான் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு கிளாசன் இன்னைக்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா நியூசிலாந்தோட பவுலிங் அட்டாக் நல்லா இருக்கும். ஒரு 30 ரன்னுக்குள்ள எதிர்பார்க்கலாம். மில்லர் ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா 25 வச்சிருக்காரு. ரீசெண்டாவும் அவருக்கு பெருசா பேட்டிங் வாய்ப்புலாம் கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் நல்ல ஒரு ப்ரெஷர் டைம்ல தான் கிடைக்கும். அதனால மில்லர் நல்லா ஆடினார்னா ஒரு 30+ ரன் அடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பேட்டிங் வாய்ப்பு எல்லாம் பார்த்துதான் நம்ம வந்து சொல்ல முடியும். அடுத்ததா பவுலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கிறேன், இந்த முல்டரையும் சரி இந்த யான்சனையும் சரி கட்டாயமா நீங்க எடுக்கலாம். ஏன்னா பாருங்க, பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. இப்ப நீங்க சவுத் ஆப்பிரிக்கா டாப் ஆர்டர்ஸ் ஒருவேளை சொதப்பிட்டாங்க, இவங்க ஒரு 40வது ஓவருக்குள்ள ஃபீல்டுல கிரவுண்டுக்கு வந்தா கூட ஆளுக்கு ஒரு 20 ரன் அடிச்சு கொடுக்க முடியும். அதனால இந்த 2 பேரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல இந்த வென்யூலையும் அவர் சூப்பரா ஆடி இருக்கிறாரு. அண்ட் ஆப்போனன்ட் டீமுக்கு அகைன்ஸ்டா நல்லா ஆடி இருக்கிறாரு. அதே போல இந்த யான்சன் இந்த வென்யூல ஆடல, ஆப்போனன்ட் அகைன்ஸ்டா வந்து பாருங்க நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஒரு மேட்ச்லயே 3 விக்கெட் எடுத்திருக்காரு. கண்டிப்பா நம்ம வந்து முல்டர் கிட்ட இருந்து ஒரு 25 ரன்னும் 1 விக்கெட்டும் இன்னைக்கும் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதே போல யான்சன் கிட்ட இருந்து 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ரபடா நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. இந்த வென்யூல ஆடல, ஆப்போனன்ட் டீம் கிட்ட 8 மேட்ச்ல 13 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குறைஞ்சது 2 விக்கெட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதே போல இங்கிடியை பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசெண்டா கொஞ்சம் ஆடுறாரு. SA T20 கூட பெருசா அவர் பால வச்சு செஞ்சாங்க. ஆனா இங்க வந்து ஓரளவுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. இந்த வென்யூல ஒரு மேட்ச் ஆடி 0 விக்கெட், ஆப்போனன்ட்டுக்கு அகைன்ஸ்டா 3 மேட்ச்ல 1 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு. அதனால நான் அதிகபட்சம் இங்கிட்ட இருந்து 1 விக்கெட் தான் அதிகபட்சம் எதிர்பார்க்கிறேன். அதனால நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் கம்மி பண்ணலாம் நினைக்கிறேன். மகாராஜ் வந்து பாருங்க கம்ப்ளீட்டா 10 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. வென்யூல ஆடல, ஆப்போனன்ட்டுக்கு அகைன்ஸ்டா ஒரு மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. சோ நல்ல ஒரு டீமா தான் இருக்காங்க. இப்ப கடைசியா நம்மளுடைய கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து நம்ம பார்த்துருவோம். யாருக்கெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம்? நிறைய பேர் சொல்றீங்க இந்த மாதிரி நீ வந்து போற போக்குல இருக்கிற எல்லாத்தையுமே கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ற அப்படின்னு. அப்படி கிடையாது. நீங்க ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுறது 10 கேப்டன் வந்து தேவைப்படுவாங்க, 10 வைஸ் கேப்டன் தேவைப்படுவாங்க. சரிங்களா? ஸோ இது விசி, இது கேப்டன். ஸோ உங்களுக்கு வந்து 20 கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தேவை. நான் வந்து ஒரு டீம்ல இருந்து 5 பேரை என்னோட சஜஷன்ல சொல்றேன். அப்போ உங்களுக்கு
10 பிளேயர் தான் சொல்றேன். அதுல இருந்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 5 டீமுக்கு தான் நீங்க போட முடியும். மீதி 5 டீமுக்கு நீங்க யோசிக்கணும். அதனால சும்மா போற போக்குல வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து இது பண்ணி விட்டுறக்கூடாது. நான் எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்புல தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து வில்லியம்சன் கேப்டன் வைஸ் கேப்டன் செலக்ட் பண்ணலாம். நீங்க பாருங்க, வெனியூலும் சரி ஆவரேஜும் சரி ரீசன்ட் ஃபார்ம் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அண்ட் லதாம வந்து ஒரு விசி ஆப்ஷனா நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே போல இன்னைக்கு வந்து பிலிப்ஸையும் வந்து நீங்க ஒரு விசிக்கு கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் டாப்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆல்ரவுண்டரா பாக்குறது வந்து நான் வந்து சாண்டரை வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து கொஞ்சம் அவர் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா விக்கெட் வந்து கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்காரு. அதனால நான் பிரேசில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ஃபோக்கஸ் பண்றேன். அண்ட் மேட் அண்ட் ட்ரீம் கேப்டன் வைஸ் கேப்டனா ஃபோக்கஸ் பண்றேன். ஸோ நியூசிலாந்துல இருந்து 5 பிளேயர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து சவுத் ஆப்பிரிக்கால இந்த டாப் 6ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா டசனுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து நீங்க உங்களுடைய மெகா லீக்கு, ஸ்மால் லீக்கு, அதுக்கப்புறம் நீங்க மினி லீக் எதுனாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மார்க்ரம்க்கு வந்து ஒரு விசி ஆப்ஷன் மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. ஸோ 2 பிளேயர் பார்த்தாச்சு. அடுத்து பவுலிங் ஆப்ஷன்ல தான் நம்ம வந்து நிறைய பார்க்க போறோம். ஏன்னா முல்டருக்கு வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், யான்சனுக்கு ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், மகராஜுக்கு ஒரு விசி ஆப்ஷன். ஸோ 10 பிளேயர் சொல்லியிருக்கிறேன். இதுல 10 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஏதாச்சும் 1-2 மிஸ் ஆகும். நம்ம சொல்லாத பிளேயர் கூட பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் என்னோட ஆப்ஷன் படி இந்த பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காரணம் அவங்களுடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ், இந்த வென்யூல ஆடி இருக்காங்களா, ஆப்போனன்ட் டீம் கிட்ட ஆடி இருக்காங்களாங்கிறத பேஸ் பண்ணி நான் சொல்றேனே தவிர சும்மா கண்ணை மூடிட்டு போற போக்குல வந்து குத்தாமதிப்பா நம்ம வந்து சொல்லலை. அடுத்ததா கடைசியா நம்மளுடைய ஒரு ஸ்மால் லீக் டெமோ டீம். உங்க ஆப்போனன்ட் வந்து மோஸ்டா டெமோ டீம்ல வந்து இது இப்படிதான் வருவாங்க ஸ்மால் லீக்ல. கிளாசன், வில்லியம்சன், ரவீந்திரா, டசன், யான்சன், சாண்டர், பிரேசல், முல்டர், ரபடா, மேண்டன்ட்ரி. இந்த லதாம் தான் நம்மளுடைய ட்ரம்ப் பிக்கா இன்னைக்கு வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ லதாம் வந்து கண்டிப்பா ஒரு 30ல இருந்து 40 ரன் ஸ்கோர் பண்ணுவாரு. பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கு. குறைஞ்சது ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ அதை விட உங்களுக்கு யாராச்சும் அதிகமா வாங்கி கொடுக்குற மாதிரி தோணுச்சுன்னா ஒண்ணு நீங்க மகராஜை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நியூசிலாந்துலேயே இருக்கக்கூடிய வில்லங்க ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்ல மிச்சலை ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லைன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டரா இருக்கக்கூடிய பிலிப்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம். பட் லதா 50ல இருந்து 60 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுப்பார் நான் நம்புறேன். ஸோ ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல யாரை வேணாலும் ட்ரை பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்மால் லீக்குன்னு போனீங்க அப்படின்னா யான்சன் வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன். அண்ட் சாண்டர் விசிக்கு நல்ல ஆப்ஷன் தான். பட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஆப்போனன்ட் டீமுக்கு அகேன்ஸ்டா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் ரீசெண்ட் டைம்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இல்லைன்னா பேசாம வில்லியம்சனை விசியா அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபேண்டசி விளாண்டாலே அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.